வணக்கம். முன் செய்திகளுக்காக சுதா. இன்றைய முதன்மை செய்திகள். நெல்லித்தோப்பில் திமுக அதிமுகவினர் மோதல், இரு தரப்பினர் மீது போலீசார் வழக்கு பதிவு. பதட்ட நிலையை சமாளிக்க கூடுதல் பாதுகாப்பு. குடையில் ஓவியம் வரைந்த பள்ளி மாணவர்கள். எய்ட்ஸ் விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற போட்டியால் உற்சாகம். வளரும் நாடுகளில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் ஏஞ்சலின் விளக்கம். இனி விரிவான செய்திகள். புதுவை நெல்லித்தோப்பில் மழை நிவாரண உதவித்தொகை வழங்கிய போது திமுக அதிமுகவினர் இடையே மோதல் சம்பவம் தொடர்பாக அதிமுக எம்எல்ஏ உட்பட இரு தரப்பினரையும் போலீசார் கைது செய்து வருகின்றனர். புதுவை நெல்லித்தோப்பு தொகுதியில் மழை நிவாரணம் தொகை வழங்குவதற்கு திமுக தரப்பில் ஜானகிராமன் படமும் அதிமுக தரப்பில் ஓம் சக்தி சேகர் எம்எல்ஏ படமும் அச்சடிக்கப்பட்ட விண்ணப்பம் வழங்கப்பட்டது. இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் இருந்து வரும் நிலையில் நேற்று காலை நெல்லித்தோப்பு குட்டைக்கார வீதியில் உள்ள அரசு பள்ளி மழை நிவாரண தொகை வழங்கப்பட்டது. இதை ஒட்டி அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கூடியிருந்த நிலையில் திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் மகன் சந்திரேஷ்குமார் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அங்கு வந்தனர். இதனால் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டதை ஒட்டி பதற்ற நிலை உருவானதால் பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் தடியடி நடத்தினர். இதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் சந்திரேஷ்குமாரை தாக்கிய அதிமுக எம்எல்ஏ ஓம் சக்தி சேகர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி திமுக அமைப்பாளர் ஜானகிராமன் தலைமையில் திமுகவினர் நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்திய போதிலும் மறியல் கைவிடப்படாததால் அவர்களை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே தொகுதியில் ஏற்பட்ட மோதல் சம்பவம் தொடர்பாக சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் உட்பட திமுக மற்றும் அதிமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிந்து கைது நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். எய்ட்ஸ் விழிப்புணர்வை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்பட்ட குடை ஓவிய போட்டியில் பல்வேறு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். புதுவை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் மற்றும் புதுவை மாநில ஓவியர் மன்றம் ஆகியவை இணைந்து எய்ட்ஸ் விழிப்புணர்வு குடை ஓவிய போட்டியை இன்று நடத்தியது. சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார் ஓவிய போட்டியை துவக்கி வைக்க எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்க திட்ட இயக்குனர் டாக்டர் குருமூர்த்தி நோக்க உரையாற்றினார். போட்டிகளில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த 180 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு குடைகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் மனித உரிமைகள் என்ற தலைப்பில் வர்ணம் தீட்டினர். போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா வருகிற 26ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. உலக சுகாதார நிறுவனத்தின் கணிப்புப்படி வளரும் நாடுகளிலும் 1.10 என்ற விகிதத்தில் நோயாளிகள் பாதுகாப்பின்றி பாதிக்கப்படுகிறார்கள் என்று க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் ஏஞ்சலின் கவலை தெரிவித்துள்ளார். புதுவை க்ளூனி மருத்துவமனையில் தொடர் மருத்துவ கருத்தரங்கு இன்று காலை நடைபெற்றது. இதற்கு மருத்துவமனையின் தலைமை நிர்வாகி டாக்டர் ரங்கநாத் வரவேற்புரையாற்ற டாக்டர் ஏஞ்சலின் நோயாளிகளின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், நோயாளிகளின் பாதுகாப்பு இன்மைக்கு மருத்துவத்துறையில் நடக்கும் தவறுகள்தான் என்று ஊடகத்துறையில் செய்திகள் வெளியிடப்படுகின்றன என்றும், நோயாளிகள் பாதுகாப்பு என்பது தற்போது புதிய நலவழி கவனிப்பு கொள்கையாக பதிவு செய்தல், ஆராய்தல் மற்றும் மருத்துவ தவறுகளை தவிர்த்தல் என்ற நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ளது என்றார். 1990ஆம் ஆண்டு வரை நோயாளிகளுக்கு விரோதமான நடப்புகளின் விகிதம் பற்றி பெரிதாக கவனிக்கப்படவில்லை என்ற ஏஞ்சலின், உலக சுகாதார நிறுவன கணிப்புப்படி வளரும் நாடுகளிலும் 1.10 என்ற விகிதத்தில் நோயாளிகள் பாதுகாப்பின்றி பாதிக்கப்படுகிறார்கள் என்றார். இதற்கு முக்கிய காரணம் மருத்துவத்துறையில் பணியாற்றும் திறமையற்றவர்களின் செயல்பாடுகள்தான் என்றார். கருத்தரங்கில் அரசு பொது மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளை சேர்ந்த செவிலியர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் டாக்டர் ஜெகநாதன் எழுதிய 100 ஆண்டு காலம் நலமுடன் வாழ என்ற நூல் வெளியீட்டு விழாவில் திரளானவர்கள் கலந்து கொண்டனர். டாக்டர் ஜெகநாதன் எழுதிய 100 ஆண்டு காலம் நலமுடன் வாழ என்ற நூல் வெளியீட்டு விழா ஜெயராம் திருமண நிலையத்தில் இன்று காலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு டாக்டர் பிரதாபன் வரவேற்புரையாற்ற பேராசிரியர் நடராஜன் தலைமை தாங்கினார்.
புதுவை மாநில கூட்டுறவு வங்கியின் துணை பொது மேலாளர் ராதாகிருஷ்ணன், ஜெயராம் ஹோட்டல் பொது மேலாளர் லட்சுமி நாராயணன் ஆகியோர் நூலினை வெளியிட அதனை டாக்டர் சரோஜினி செல்வமணி, பேராசிரியர் தங்கப்பா, டாக்டர் ரங்கநாதன், கூட்டுறவு வங்கி மேலாளர் கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். இவ்விழாவில் புதுவையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பலர் கலந்து கொண்டனர். புதுவை ஆதித்யா வித்யாசிரமம் சார்பில் வீடியோ கான்பரன்சிங் மூலம் மருத்துவ நுழைவுத் தேர்வு பயிற்சி வகுப்புகள் துவக்கப்பட்டுள்ளதாக HCL நிறுவன துணைத் தலைவர் வெங்கட்ரமணன் தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஆதித்யா வித்யாசிரமம், ராஜஸ்தான் கோட்டா ரொசான்ஸ் கல்வி நிறுவனம், இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் ஆகியவை இணைந்து மருத்துவம் மற்றும் பொறியியல் கல்லூரிகளுக்கான நுழைவுத் தேர்விற்கான பயிற்சி வகுப்புகளை துவக்கியுள்ளது என்றும், வீடியோ கான்பரன்சிங் மூலம் புதுவையில் நடத்தப்படும் முதல் பயிற்சி வகுப்பு என்றார். இதன் மூலம் புதுவையை சேர்ந்த மாணவ மாணவிகள் உலக தரம் வாய்ந்த பயிற்சியை பெற முடியும் என்ற வெங்கட்ரமணன், இந்த பயிற்சியில் சிறந்த மதிப்பெண்களுடன் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரொசானன்ஸ் நிறுவனம் 100% கல்வி உதவித்தொகையை வழங்க உள்ளது என்றும் அவர் கூறினார். முன்னதாக நடைபெற்ற பயிற்சி வகுப்பு துவக்க நிகழ்ச்சியில் வித்யா நாராயணா கல்வி அறக்கட்டளை உறுப்பினர் அனுதா பூந்தமல்லி, ரொசான்ஸ் துணைத் தலைவர் ஆஷிஷ், ஆதித்யா வித்யாசிரம புரவலர் ஆனந்தன், பள்ளி முதல்வர் செல்வராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் கொண்டாட்டம். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கி பசியாற்றி ரசிகர் மன்றத்தினர் உற்சாகம். 60 மணி நேரம் தண்ணீரில் மிதந்தார் மாணவி. மனம் தளராமல் நடத்தப்பட்ட சாதனைக்கு முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. இன்றும் என்றும் நமக்கு சிறுக்கு மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும். இன்றும் என்றும் நமதே, என்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. இன்றும் என்றும் நமக்கு ராம் சில்க்ஸ் இருக்கு. மனதை தொட்டு மயக்கும் நம் எண்ணம் போல் இங்கு கிடைக்கும். ராம் சில்க்ஸ் இன்றும் என்றும் நமதே, என்றும் நமதே, என்றும் நமதே. ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி. இன்றும் என்றும் நமதே. Joya Lucas, the world's favorite jeweler. செய்திகள் தொடர்கின்றன.
புதுவையில் நடைபெற்ற பொது அறிவு திறன் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாசிக் சேர்மன் ஏழுமலை பரிசுகள் வழங்கினார். புதுவை பள்ளி மாணவர்களின் அறிவு திறனை வளர்க்கும் வகையில் பாசிக் சார்பில் பொது அறிவு போட்டிகள் கடந்த அக்டோபர் மாதம் நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாசிக் சேர்மன் ஏழுமலை பொது அறிவு திறன் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் பாசிக் மேலாண் இயக்குனர் பிரபாகரன் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டனர். பொது அறிவு திறன் போட்டிகளில் ஜூனியர் மற்றும் சீனியர் பிரிவில் பெத்திச் செமினார் பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் சூரிய பிரகாஷ், அருளரசன் ஆகியோர் முதல் பரிசை வென்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் நடைபெற்ற பாரதி பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை காங்கிரஸ் மத்திய மாவட்ட இலக்கிய அணி மற்றும் கவிதை வானில் கவிமன்றம் ஆகியவை இணைந்து பாரதியார் பிறந்தநாள் விழாவினை ரெவே சோசியால் சங்கத்தில் நேற்று மாலை நடத்தியது. இதற்கு மகிழா காங்கிரஸ் தலைவி விக்டோரியா மேரி தலைமை தாங்க கவிதை வானில் கவிமன்ற தலைவர் கலா விசு முன்னிலை வைத்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ஆனந்த் நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். இதேபோல் பாரதி அன்பர்கள் அறக்கட்டளை சார்பில் பாரதியார் பிறந்தநாள் விழா ராமகிருஷ்ணா வித்யாலயா பள்ளியில் நேற்று மாலை நடைபெற்றது. அறக்கட்டளை தலைவர் பஞ்சாங்கம் வரவேற்புரையாற்ற மதிப்புறு தலைவர் ராஜநாராயணன் முன்னிலை வகித்தார். உறுப்பினர் வெங்கடேசன் தலைமை தாங்க புதுவை பல்கலைக்கழக பேராசிரியர் ஞானசுந்தரம் பரிசுகள் வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாளை முன்னிட்டு ரசிகர் மன்றத்தினர் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் வழங்கி உற்சாகமடைந்தனர். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாள் இன்று கொண்டாடப்பட்டதை ஒட்டி அவரது ரசிகர் மன்றம் சார்பில் மணக்குள விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. இதில் மன்ற பொருளாளர் ஞானவேல், கோபி, தமிழ்வாணன், ஜோதிகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இதேபோல் ரஜினி பிறந்த நாளை ஒட்டி 3 முகம் ரசிகர் மன்றம் சார்பில் விக்டோரியா நகரில் உள்ள விவேகானந்தா விடுதியில் மாணவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. இதற்கு கதிர்காமம் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் காமராஜ் தலைமை தாங்க இளைஞர் காங்கிரஸ் தலைவர் சங்கர், துணை தலைவர் செந்தில்குமார், பொதுச் செயலாளர் சாம்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கலியுக கர்ணன் ரஜினிகாந்த் ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் செயின்ட் தெரேஸ் வீதியில் உள்ள மதர் தெரேசா கான்வென்ட்டில் உள்ள ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதில் மன்ற தலைவர் ரஜினி செல்வம், நெல்லித்தோப்பு ரவி, ராமன், மனோகர், மாதவன், நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் தொடர்ச்சியாக 60 மணி நேரம் தண்ணீரில் மிதந்த மாணவி சுகிஷாவை முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பாராட்டி பரிசுகள் வழங்கினார். மாஹேவை சேர்ந்த சுகிஷா என்ற மாணவி விமான பணிப்பெண் பயிற்சி முடித்துவிட்டு தற்போது லாஸ்பேட்டையில் உள்ள உறவினர் வீட்டில் தங்கியுள்ளார். இவர் 60 மணி நேரம் தண்ணீரில் மிதந்து சாதனை படைக்க முடிவெடுத்து கடந்த 9ஆம் தேதி உஸ்டேரி போகோலாண்டில் தனது சாதனை முயற்சியை துவக்கினார். தொடர்ச்சியாக 60 மணி நேரம் தண்ணீரில் மிதந்த சுகிஷா நேற்றிரவு 8 மணிக்கு தனது சாதனையை நிறைவு செய்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் கலந்து கொண்ட முன்னாள் முதல்வர் ரங்கசாமி சாதனை படைத்த மாணவி சுகிஷாவை பாராட்டி பரிசுகள் வழங்கினார். இதில் பலர் கலந்து கொண்டனர். Now I doing non-stop 60 hours non-stop floating in water. Just done in 9 p.m. First of all, I thank to God and my family, relatives, all my well-wishers and sponsors, Rangusamy, VCC Nagaraj and Guinness Sadhana Rajendran. புதுவையில் உள் ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி வருகிற 26ஆம் தேதியிலிருந்து உண்ணாவிரதம் இருக்க போவதாக அருந்ததியர் மக்கள் சங்க பொதுச் செயலாளர் தவமணி தெரிவித்துள்ளார். புதுவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அருந்ததியின மக்களுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்திய போதிலும் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் கடந்த 2007ஆம் ஆண்டு கணக்கெடுப்பு நடத்தி உள் ஒதுக்கீடு வழங்குவதாகவும் தொகுப்பு வீடுகள் கட்டி தருவதாகவும் சமூக நலத்துறை அமைச்சர் உறுதி அளித்திருந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு சட்டமன்ற கூட்டத்தில் அப்படி ஒரு எண்ணம் எதுவும் இல்லை என்று அமைச்சர் கூறியது சரியல்ல என்றார். அரசின் இதுபோன்ற அறிவிப்பை கண்டித்து உண்ணாவிரதம் இருந்தபோது அருந்ததி மக்கள் கோரிக்கையை கொள்கை அளவில் ஏற்பதாக அமைச்சர் உறுதியளித்தார் என்ற தவமணி, ஆனால் இன்று வரை அருந்ததியினருக்கு உள் ஒதுக்கீடு வழங்கவில்லை என்றும் பிற மாநிலங்களில் வழங்கப்படுவது போன்று அருந்ததியர் என சாதி சான்று உட்பட பல்வேறு கோரிக்கையை நிறைவேற்றாத அரசினை கண்டித்து வருகிற 26ஆம் தேதி முதல் தொடர் உண்ணாவிரதம் இருக்க போவதாக தெரிவித்தார்.
பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸில் தீபாவளி கொண்டாட்டம் நவம்பர் முழுவதும். ஃப்ராஸ்ட் ஃப்ரீ ஃப்ரிட்ஜுக்கு 5 லிட்டர் பிரஷர் குக்கர் இலவசம். டாப் லோடிங் வாஷிங் மெஷின் உடன் நான்ஸ்டிக் தவா ஃப்ரீ. நான்ஸ்டிக் குக்வேர்களுக்கு 20% வரை தள்ளுபடி. சிம்னியுடன் 4 பர்னர் கேஸ் ஸ்டவ் ஃப்ரீ. மிக்சிக்கு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் ஃப்ரீ. ஃபேன்களுக்கு அழகிய 6 கிளாஸ் பவுல் செட் ஃப்ரீ. நோக்கியா மற்றும் முன்னணி கம்பெனிகளின் செல்போன்களுக்கு 50% வரை தள்ளுபடி. டிஜிட்டல் கேமராவுடன் 4GB மெமரி கார்டு, கேரி கேஸ் மற்றும் சார்ஜர் ஃப்ரீ. பாண்டிச்சேரி, தென்னார்காடு மாவட்டங்களிலேயே மெகா ஹோம் அப்ளையன்சஸ் சூப்பர் மார்க்கெட் நம்ம மணி எலக்ட்ரானிக்ஸ் தான். இப்ப பாண்டி, தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் இலவச டோர் டெலிவரியும் உண்டு. விசாலமான கார் பார்க்கிங் வசதி. ஞாயிற்றுக்கிழமைகளிலும் கடை உண்டு. குறைந்த விலைக்கு உத்தரவாதம். 24 வருட வாடிக்கையாளர் சேவையில். மறந்துடாதீங்க, இப்ப பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ் மறைமலை அடிகள் சாலை பொட்டானிக்கல் கார்டன் எதிரில மாறியாச்சு. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. Kerala chain 5 to 11%. Tamil Nadu chain 8 to 11%. Tamil Nadu designs 8 to 11%. Mumbai designs 8 to 11%. Kolkata designs 10 to 13%. Kalyan Jewellers. உங்கள் கல்யாண் அறிமுகப்படுத்துகிறது தினமும் அணியும் செயின்கள் மற்றும் வளையல்கள். செய்கூலி சேதாரம் 4% முதல். BIS 916 தங்க நகைகளுக்கு கல்யாணின் குறைந்தபட்ச செய்கூலி சேதாரம் விலை பட்டியலை மறக்காதீர்கள். டெய்லி வேர் செயின்ஸ் அண்ட் பேங்கிள்ஸ் 4% onwards. Kerala chain 5 to 11%. Tamil Nadu chain 8 to 11%. Tamil Nadu designs 8 to 11%. Mumbai designs 8 to 11%. Kolkata designs 10 to 13%. Kalyan Jewellers. பெண்ணே பெண்ணே உன் வரம் என்ன, பொன்னே என்றால் அதன் தரம் என்ன, இளமையில் தொடுவான் எல்லை, புதுமையில் இதுதான் எல்லை, இது போல் டிசைன்கள் இல்லை. கண்ணே உன் கனவென்ன, அன்பே சொல்லி அதன் விலை என்ன, நினைவுகள் தரும் சுகம்தானே, நிலை பெறும் அது நிஜம்தானே, மனம் போ சேவைதானே. உயர்ந்த தரம், சிறந்த டிசைன்கள், நிறைந்த சேவை. தங்க மாளிகை, பாண்டிச்சேரி. Joy of surprise. Joya Lucas, the world's favorite jeweler.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 86 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படுவதுடன் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்மேற்கு திசையிலிருந்து 10 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். நெல்லித்தோப்பில் திமுக அதிமுகவினர் மோதல், இரு தரப்பினர் மீது போலீசார் வழக்கு பதிவு, பதட்ட நிலையை சமாளிக்க கூடுதல் பாதுகாப்பு. குடையில் ஓவியம் வரைந்த பள்ளி மாணவர்கள், எய்ட்ஸ் விழிப்புணர்வினை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற போட்டியால் உற்சாகம். வளரும் நாடுகளில் நோயாளிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, க்ளூனி மருத்துவமனையில் நடைபெற்ற கருத்தரங்கில் டாக்டர் ஏஞ்சலின் விளக்கம். நடிகர் ரஜினிகாந்த் பிறந்தநாள் கொண்டாட்டம், ஆதரவற்ற குழந்தைகளுக்கு உணவு வழங்கி பசியாற்றி ரசிகர் மன்றத்தினர் உற்சாகம். அறுபது மணி நேரம் தண்ணீரில் மிதந்தார் மாணவி, மனம் தளராமல் நடத்தப்பட்ட சாதனைக்கு முன்னாள் முதல்வர் ரங்கசாமி பாராட்டு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் நாளை இரவு 7 மணிக்கு. வணக்கம்.